நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 35 வரை. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 122ஆம் பக்கம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர் தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். Let's pray. ஜெபம் செய்வோமே. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் ஹெவன்லி ஃபாதர், எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. Let the words of my mouth and the meditation of our heart be acceptable in your sight, O Lord, our strength and our Redeemer. In the name of the Father, the Son and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. ஆமென். நாம் இப்பொழுதுதான் ஈஸ்டர் காலத்தை முடித்து வந்திருக்கிறோம். லந்து காலத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பையும் 40 நாளுக்கு நாம் சிந்திக்கும்படியாக, அவருடைய உயிர்த்தெழுதலையும் நாம் கொண்டாடும்படியாக நமக்கு இன்னொரு 40 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலமாய் இருக்கிறது. The church has 40 days to think about the death of Jesus during the season of Lent. And then we have another 40 days after his resurrection, before his ascension, to celebrate the resurrection and the coming or the fulfillment, the full revelation of God's kingdom. While many of us know this, some of us still struggle to believe it. The world struggles to believe it. There's so many questions and so many objections about the resurrection of Jesus. While as believers, many of us, while we know it, we struggle to live it. இந்த உலகத்திலே இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை குறித்த அநேக கேள்விகள், அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அநேக கருத்துக்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. நாம் இயேசுவை நம்பக்கூடிய நமக்கு அதை நாம் ஜீவிப்பது, நம்முடைய வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமான உயிர்த்தெழுந்த வல்லமையோடு ஜீவிப்பதற்கு நாம் சிலர் அதை சவால் நிறைந்தவர்களாய் இருக்கிறோம். The challenges we face shake us and challenge our faith. நம்முடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை அதை நம்மை நடுக்கும்படியாக, நம்மளுடைய விசுவாசத்தை அது சவாலுடும்படியாக இருக்கக்கூடிய காரியங்கள் நாம் சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். Life events leave us questioning about the resurrection power of God. ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் கேள்வி கேட்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை நம்மை வழிநடத்தக்கூடியதாய் இருக்கிறது. Our problems, our challenges sometimes shatter our faith in what God's word says. ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையின் நிமித்தம், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திலே சொன்ன வார்த்தைகளின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில வேளைகளிலே அந்த சவால்கள் நம்முடைய விசுவாசத்தை சீர்குலைக்கக்கூடியதாய் இருக்கிறது. At this moment,
what happens to us? இந்த மாதிரி சூழ்நிலையிலே நமக்கு என்ன நடக்கிறது? How do we respond? நாம் எப்படி மறு உத்தரவு கொடுக்கிறோம்? Can we believe in what God has said to us in His word? அவருடைய வார்த்தையிலே நமக்கு சொன்ன காரியத்தை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாய் நம்பக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? Can we believe in God's word that gives us life? நமக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தையை நம்பக்கூடியவர்களாய் இருக்கிறோமா? Does our heart burn with life? As we read in this passage. இந்த பகுதியில் நாம் வாசிக்க கேட்ட வண்ணமாக கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயங்கள் கொழுந்துட்டு எரியக்கூடியதாய் இருக்கிறதா? Or does it burn with disbelief and despair? அல்லது அவநம்பிக்கை நிமித்தமாக மன முறுவதல் கொண்டு நாம் நம்முடைய இருதயம் கொழுந்துட்டு எரியக்கூடியதாய் இருக்கிறதா? When the latter happens, our hearts turn cold. நாம் அவநம்பிக்கை அல்லது மன முறுவி இருக்க வேளையிலே நம்முடைய இருதயம் அது குளிர்ந்து போகிறது. அது நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து பிரிந்து செல்லும்படியான ஒரு பாதையிலே நம்ம வைக்கக்கூடியதாய் இருக்கிறது. When the latter happens, our hearts turn cold and our feet sometimes walks away from our Lord. So I've titled today's sermon as Burning Hearts. கொழுந்து விட்டு எரிகிற உள்ளம் என்று இந்த பிரசங்கத்தை நான் தலைப்பிட்டிருக்கிறேன். The two disciples mentioned in the passage were walking away sad and disappointed from Jerusalem. எருசலேமை விட்டு இந்த இரண்டு சீஷர்கள் அவர்கள் துக்கம் நிறைந்து ஏமாற்றத்தை சந்தித்தவர்களாய் நடந்து செல்லக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். They had great expectations for Jesus. இயேசுவை குறித்து அவர்கள் பெரிய எதிர்பார்ப்பு வைத்துக் கொண்டவர்களாய் இருந்தார்கள். They wanted to see Jesus establish God's kingdom. ஆண்டவருடைய ராஜ்யத்தை இயேசு ஸ்தாபிப்பார் என்று அவர்கள் காத்து கொண்டிருந்தனர். Restore God's David's throne. தாவீதினுடைய சிங்காசனத்தை மீண்டும் நிலைநிறுத்துவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். But instead they saw Jesus, their prophet, mighty in deed and word, killed. ஆனால் அவர்களோ செயல்களிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள இந்த தீர்க்கதரிசியான இயேசு கொலை செய்வதை பார்த்தார்கள். The idea of redemption was lost. இந்த மீட்பினுடைய இந்த நோக்கம் அவர்களை விட்டு நிலவியதை குறித்து அவர்கள் பார்க்கிறார்கள். Their faith broken. அவருடைய நம்பிக்கை உடைந்து போய் இருந்தது. And that morning they were also told an amazing thing by women who went to Jesus' tomb. அந்த காலை வேளையிலே அந்த நாளினுடைய காலையிலே ஒரு ஆச்சரியமான காரியத்தை குறித்து சில பெண்கள் அங்கு நடந்ததை குறித்து அவர்களிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். The women said they had seen Jesus alive. அவர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். லூக்கா 24 அதிகாரம் 1-11 Luke 24:1-11. But the men could not believe it. ஆனால் இந்த மனிதர்கள், இந்த ஆண்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அதை நம்ப முடியாதபடி இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா 24 அதிகாரம் 11 And Jesus joins them in their conversation as they are walking. அவர்கள் நடந்து செல்லும் பொழுது இயேசு அவர்களுடைய உரையாடலிலே கலந்து கொள்ளுகிறார். And when he did that and asked them question, அவர்களிடத்தில் கேள்வி கேட்கும் பொழுது they stood still looking sad. அவர்கள் துக்க முகமுள்ளவர்களாய் அவர் முன்பாக நின்றார்கள். Their hearts cold and their feet on the path of disbelief stood before Jesus. இயேசுவுக்கு முன்பாக துக்கித்தவர்களாய் நம்பிக்கை அற்றவர்களாய் அவர்களுடைய இருதயம் குளிர்ந்து போய் அவர்களுடைய பாதையோ நம்பிக்கையற்ற ஒரு பாதையிலே போகக்கூடிய ஒரு பாதையிலே இருக்கும்படியா இயேசுவுக்கு முன்பாக நிற்க கொண்டிருக்கிறார்கள். Though they had been told about Jesus' resurrection, they were slow of heart to believe. மந்த இருதயம் உள்ளவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். So when Jesus starts to speak to them in verse 25, he's talking to two skeptical disciples. இயேசு அவர்களிடத்தில் இந்த 25 வசனத்தை பேசும் பொழுது இங்கு இரண்டு அவநம்பிக்கை நிறைந்த சீஷர்களிடத்திலே பேசுகிறார். Two disciples who had heard his authoritative teaching and seen his mighty work. அவருடைய அதிகாரத்துவமான வார்த்தைகளை கேட்டு அவருடைய வல்லமையான செயல்களை கண்ட இந்த இரண்டு சீஷர்களிடத்திலே அவர் பேசுகிறார். But now they are walking on a path of disbelief. ஆனால் இப்போதோ அவர்கள் அவநம்பிக்கையின் பாதையிலே நடக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். Jesus himself meets them on the path that they are on of disbelief. இந்த அவநம்பிக்கையின் பாதையிலே இயேசு அவர்களை வந்து சந்திக்கிறார் என்று இந்த 15 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். So the first thing I want to say is God meets us in our unbelief. இந்த முதலிலே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்த பகுதியை குறித்து நம்முடைய அவநம்பிக்கையிலே இயேசு நம்மை சந்திக்க இருக்கிறார். Jesus uses pretty strong words to minister to his disciples. இயேசு தன் சில கடினமான வார்த்தைகளை இங்கு பயன்படுத்துகிறதை குறித்து நாம் வாசிக்கலாம். லூக்கா 25 அதிகாரம்
24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், in Luke 24:25. The disciples were slow to believe. அவர்கள் மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். Slow to believe what? எதை நம்புவதற்கு அவர்கள் மந்தமாய் இருக்கிறார்கள். So Jesus admonishes his disciples for not believing the scriptures. ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பாதபடி இருப்பதினால் அவர்களை அவர் கடிந்து கொள்ளுகிறார். Not believing that God had promised in scripture concerning the resurrection of Jesus from the dead. இயேசு அவர் உயிர் தழுவார் என்று அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நம்பாதபடி இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். Their heart cold with disappointment and their feet on the path of disbelief walks away, goes back to what they know. அவர்களுடைய இருதயமோ அது குளிர்ந்து போய் அவர்கள் ஏமாற்றத்தோடு இந்த அவநம்பிக்கையின் பாதையிலே நடந்து செல்லக்கூடியவர்களாய் இருந்து அவர்கள் அறிந்த காரியத்திற்கு மீண்டும் திரும்பி செல்லக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். They blinded by their sorrow. அவர்களுடைய மன துக்கத்தினால் அவர்கள் பார்க்க முடியாதபடி, ஏமாற்றத்தினால் அவர்கள் பார்க்க முடியாதபடி எருசலேமை விட்டு அங்கு இருக்கக்கூடிய சீஷர்களை விட்டு இந்த 2 பேர் நடந்து செல்லுகிறார்கள். There are many instances in the gospel where Jesus meets people in their unbelief and disappointment. அவர்களுடைய ஏமாற்றத்திலே, அவருடைய அவநம்பிக்கையிலே இயேசு ஜனங்களை சந்திக்கிறதை குறித்து நாம் இந்த சுவிசேஷத்திலே அநேக இடங்களிலே நாம் வாசிக்கலாம். லாசருடைய சகோதரிகள், அந்த சிறுவன், பேய் பிடித்த அந்த சிறுவனுடைய தந்தை, அந்த எகிரோடைய வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஜனம், the Lazarus' sister, the father with the demon-possessed son, the crowd at Jairus' house are examples and instances where in the gospel Jesus meets people in their unbelief and disappointment. How many stories, my friends, have we heard of people leaving the church, leaving Christ, whom they once loved and believed? Sorry, excuse me. Maybe you know of such a person. Maybe you are struggling with a particular disappointment in your own life. அல்லது நீங்கள் கூட இவனமாக ஒரு நபரை அறிந்திருக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம். அல்லது உங்களுடைய வாழ்க்கையில இவனமான ஒரு ஏமாற்றத்தை சந்தித்தவர்களாய் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் மிக எதிர்பார்த்த மிகப்பெரிய காரியம் உங்களுக்கு நடவாதபடி இருந்ததை குறித்து நீங்கள் ஏமாற்றத்தை சந்திருக்கலாம். My friends, I'm reminded of my own sorrow and disappointment. நான் கூட என்னுடைய மனத்துக்கத்தை, என்னுடைய ஏமாற்றத்தை குறித்து நான் நினைவு கூறுகிறேன். I almost walked away from the church as well as Jesus. இயேசுவையும் சபையும் விட்டு நான் கூட நடந்து செல்லக்கூடியவனாய் இருந்தேன். The wonderful thing was that Jesus was still walking with me as I walked away. நான் சபையை விட்டு நடந்து செல்லக்கூடியவனாய் இருந்தும், இயேசுவை விட்டு நடந்து செல்லக்கூடியவனாய் தீர்மானம் செய்து நடந்து கொண்டு கூடியவனாய் இருக்கும் பொழுது கூட இயேசு என்னை விடாதபடி என்னோடு இருந்தார். Jesus came to me exactly where I was in my faith journey. என்னுடைய விசுவாச பாதையிலே, அந்த பாதையிலே நான் எங்கு இருக்கிறேனோ அந்த பாதையிலே இயேசு என்னை சந்தித்தார். And just as Jesus listened to the 2 disciples about their troubles, he also listened to me. இயேசு எப்படி அந்த 2 சீஷர்களுடைய குறைகளை கேட்டாரோ அவனமாக என்னுடைய குறைகளை கூட அவர் கேட்டார். Jesus did not come to the 2 disciples to judge them. இவர்களை நியாயத்தீர்க்கும்படியாய் அவர்களிடத்தில் இயேசு வரவில்லை, but to bring life into their hearts. அவருடைய உள்ளத்திலே மீண்டும் ஜீவனை கொண்டு வரும்படியாய் வந்தார். Bring them back to the center of life and community. மீண்டும் சமுதாயத்தும் ஜீவனுக்கும் முக்கியமாக இருக்கிற இடத்திற்கு அவர்களை கொண்டு வரும்படியாய் இயேசு வந்தார். Jesus did that for me too. இயேசு அதை எனக்கும் செய்தார். So God kept speaking to me through His word. இயேசு தொடர்ந்து அவருடைய வார்த்தை மூலமாக என்னிடத்திலே பேசினார். I would not feel like going to church for prayer, for fellowship, for cell group. But my mom would still drag me. ஆனால் இவனமாக நான் சபைக்கு போவதற்கு, ஜெபத்திற்கு போவதற்கு, கூட்டங்களுக்கு போவதற்கு, இல்லை வீட்டு கூட்டங்களுக்கு போவதற்கு கூட எனக்கு பிடிக்காதபடி இருந்தது. ஆனால் இருந்தாலும் என்னுடைய தாயார் என்னை எப்படியாவது இழுத்து செல்லும்படியாய் செய்து விடுவார். My friends, I want to encourage you to connect with Jesus today. இன்று கூட நீங்கள் இயேசுவோடு இணையும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். Connect with God's word so that He can bring life into your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர் ஜீவன் கொண்டு வரும்படியாய்
தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து கொள்ளுங்கள். Connect with Jesus so that his resurrected life can flow into you. இயேசுவோட உயிர்த்தெழுந்த வாழ்க்கை உங்களிலே கடந்து செல்லும்படியாய் அவரோடு இயேசுவோடு நீங்கள் இணையும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். So Jesus brings life into us through his word. அவருடைய வார்த்தை மூலமாய் நமக்கு இயேசு ஜீவனை கொடுக்கிறார். Believe in God's word and it will bring us life. நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது அது நமக்கு ஜீவன் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. And he meets us in our unbelief. நம்முடைய அவிசுவாசத்திலே ஆண்டவர் நம்மை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆண்டவர் அந்த நேரத்திலே நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்து நமக்கு ஜீவன் கொடுக்கிறார். So God meets us in our unbelief. Secondly, God's word brings us life. இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. So God's word brings life. Jesus begins to teach these two disciples so that they can understand the plan of God clearly. We see in this passage, இந்த பகுதியிலே பார்க்கிறோம், இயேசு அவர் 2 சீஷர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். And he teaches them from the Old Testament. அந்த பழைய ஏற்பாடிலிருந்து அவர்களுக்கு எல்லாத்தையும் விளக்குகிறார். So Jesus was helping these 2 disciples to revive their cold hearts of disappointment by the fiery word of God. ஏமாற்றத்தில் இருந்து அவர்களுடைய இந்த குளிர்ந்து போன உள்ளத்தை அவர் ஜீவிக்கும்படியாய், மீண்டும் ஜீவன் கொண்டு வரும்படியாய் அவர்களிடத்திலே அவர் பேசுகிறார். The life-giving word of God. ஆண்டவருடைய ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை. We have another lectionary reading today in our lesson. நம்முடைய இந்த lectionary readingல சங்கீதம் 119 நமக்கு 119 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And we read one portion, Psalm 119 verse 92 to 93. It tells us that the word of God gave him life. அந்த சங்கீதக்காரன் இந்த 92-93 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு ஜீவனை கொடுத்தது என்று அவன் எழுதுகிறான். Jesus' words, the word of God spoken to these 2 disciples brought life to their cold hearts. இந்த குளிர்ந்து போன உள்ளத்திற்கு இந்த 2 சீஷர்களிடத்திலே தேவனுடைய வார்த்தை, இயேசுனுடைய வார்த்தை அவர்களுக்கு ஜீவனை கொண்டு வந்தது. Their hungry souls were fed with the word of God. அவர்களுடைய இந்த பசியாயிருந்த இந்த ஆத்மா அவர் தேவனுடைய வார்த்தையினால் போஷிக்கப்பட்டது. Their disappointment was turning into an appointment with God. அவர்களுடைய ஏமாற்றம் இப்பொழுது அவர்கள் ஆண்டவரை சந்திக்கும்படியாய் ஒரு நேரமாய் மாறியது. Friends, sometimes our disappointments and our struggles can all be put right if we have an appointment with God. நம்முடைய சில வேளைகளில் நம்முடைய ஏமாற்றத்தினால், நம்முடைய போராட்டங்களினால் நாம் ஆண்டவரை திரும்பி நாம் பார்க்கும் பொழுது அது நமக்கு ஒரு மீட்பாய் இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. God speaks clearly through his word and to us when we come to him. நாம் ஆண்டவருடைய வார்த்தை மூலமாகவும் நம்மிடத்திலே தெளிவாய் பேசுகிறார். The challenge is always for us to drown out the noise of our problem and to listen to Jesus. என்ன பிரச்சனை, என்ன சவால் என்றால் நம்முடைய பிரச்சனைகளுடைய கூக்குரல், அந்த சத்தத்தை நாம் அடக்கி வைத்துவிட்டு இயேசுவனுடைய சத்தத்தை கேட்பதுதான் நமக்கு சவாலாய் இருக்கிறது. He's always with us on our journey. நம்முடைய அந்த பயணத்திலே அவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கிறார், நம்மிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார். He is talking to us. But can we hear him? ஆனால் நம்மால் அவருடைய குரலை கேட்க முடிகிறதா? So firstly, God meets us in our unbelief. God's word brings life. இந்த 2 காரியங்கள், நம்முடைய அவிசுவாசத்திலே ஆண்டவர் நம்மை சந்திக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஜீவன் கொண்டு வருகிறது. இறுதியாக அவருடைய பிரசனம் நமக்கு ஜீவன் கொண்டு வருகிறது. God's presence brings us life. So these 3 things. So God's word brings us life and God's presence brings us life. So the 2 disciples invited Jesus to stay with them. எங்களோடு இருங்கள் என்று அந்த 2 சீஷர்கள் இயேசுவை அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். The passage reads, they urged him very strongly. Verse 29. அவரை வற்புறுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் 29ஆம் வசனத்திலே. In other words, they pleaded with Jesus to stay with them. அவர்கள் மத்தியில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள் என்று நாம் வாசிக்கலாம். And so he agreed and went with them to eat with them. அவர்களோடு இருந்து அவர் போஷிக்கும்படியாய், சாப்பிடும்படியாய் அவர் அமருகிறார். See my friends, the reason Jesus Christ never rejects a hungry soul, for he is the bread of life. John chapter 6 verse 35.
யோவான் 6:35 நாம் பார்க்கிறோம், இயேசுவே ஜீவ அப்பமாய் இருக்கிறார் என்று. ஒரு பசியுள்ள ஆத்மா அவரிடத்திலே வரும் பொழுது இயேசு ஒருபோதும் அவரை நிராகரிக்காதபடி இருக்கிறார். In Isaiah 55 we read that he says, come to me while I may be found. என்னிடத்திலே நான் இருக்கும் பொழுதே என்னை கண்டடைந்து கொள்ளுங்கள் என்று ஏசாயா 55 அவர் சொல்லுகிறார். And when he took bread, blessed it, broke it, and he gave it to them, they had a full revelation of Jesus. இயேசு அந்த அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை உடைத்து அவர்களிடத்தில் கொடுக்கும் பொழுது அவர்கள் இயேசுவை முழுமையாய் அறிந்து கொண்டவர்களாய் வெளிப்படுத்தலை பெற்றவர்களாய் இருந்தார்கள். Their once closed eyes by sorrow and disappointment were now open. அவர்களுடைய துக்கத்தினாலும் ஏமாற்றத்தினாலும் மூடியிருந்த அவருடைய கண்கள் இப்பொழுது திறக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். Verse 31, 31ஆம் வசனத்திலே, their unbelief was removed. அவர்களுடைய அவிசுவாசம் அங்கு நகற்றப்பட்டது. Their hearts now burning with the presence of Jesus. இயேசுனுடைய பிரசத்தினால் அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. Fed with the bread of life, their faith comes life. இப்பொழுது அந்த விசுவாசத்தினுடைய அந்த அப்பத்தினால் அவர்கள் போஷிக்கப்பட்டதினால் அவர்களுடைய விசுவாசம் உயிர்த்தெழுந்தது என்று நாம் பார்க்கிறோம். My friend, Jesus had been gently warming their hearts as well as our hearts. இயேசு இப்பொழுது அவர்களுடைய இருதயத்தை அவருடைய வார்த்தையினால் போஷித்து அதை அனல மூட்டிக்கொண்டிருப்பது போல் நம்முடைய இருதயத்தையும் இந்த பிரசங்கத்தின் மூலமாய் அவருடைய வார்த்தை மூலமாய் அனல் மூட்டிக்கொண்டு இருக்கிறார். Would you come to Jesus? நீங்கள் இயேசுவிடத்தில் திரும்பி வருவீர்களா? My friends, what is burning in our hearts? நம்முடைய இருதயத்திலே எது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டு இருக்கிறது? Is it God's word, ஆண்டவருடைய வார்த்தையா? Or is it our disappointment? அல்லது நம்முடைய ஏமாற்றமா? Is it some hurt somebody has said that is burning in your heart? யாரோ சொன்ன அந்த ஒரு வார்த்தைகள் அது உங்களை புண்படுத்தி அது உங்களுடைய இருதயத்திலே எரிந்து கொண்டு இருக்கிறதா? ஆறாதே நாவினால் சுட்டப்படு என்று நம்மளுடைய தமிழ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? In Tamil there's a proverb that says the wound by words does not heal. What is burning in your heart? What is helping you to burn bright in life? இந்த வாழ்க்கையில எது நீங்கள் நல்ல பிரகாசத்தோடு ஒளி வீசி பிரகாசமாய் இருக்கும்படியாய் உங்களை எது வழி நடத்தி கொண்டு இருக்கிறது? See, God's word here, we read that it's God's word that brought life. It's Jesus' presence that brought life. இங்க நாம் பார்க்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை, வாக்குத்தத்தங்கள் வார்த்தை, இயேசுடைய பிரசன்னம் தான் அவர்களுக்கு ஜீவனை கொண்டு வந்திருது என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 119:99 வசனத்திலே அங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான், in Psalms 119 verse 93, the psalmist says, by your word you have given me life. உம்முடைய கட்டளைகளால் உம்முடைய வார்த்தையினால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர் என்று அவன் சொல்லுகிறான். What gives you life, my friend? உங்களுக்கு எது ஜீவனை கொடுக்கிறது? Shall we pray? நாம் ஜெபம் செய்வோமே. ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே கூட இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருக்கா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சவால்கள், அவர்கள் வாழ்க்கையில சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏமாற்றங்களுக்கு ஆண்டவரே நீர் ஒருவரே ஆண்டவரே பதிலாய் இருக்கிறீர். இந்த சவால்களினால் ஏமாற்றங்களினால் ஆண்டவரே நாங்கள் சோர்வடைந்து, எங்களுடைய இருதயங்கள் சோர்வடைந்து ஆண்டவரே ஜீவன் அற்றவர்களாய் நாங்கள் உம்மை விட்டு விலகி நடக்கக்கூடியவர்களாய் நாங்கள் அநேக வேளைகளிலே இருக்கிறோம். இருப்பினும் ஆண்டவரே எங்களுடைய அவிசுவாச சூழ்நிலையிலே நீர் எங்களை சந்திக்கிறீர். உம்முடைய வார்த்தையினால் எங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்துகிறீர். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நீர் போஷித்து எங்களை உயிர்ப்பிற்க வைக்கிறீர். ஆண்டவரே, கேட்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவருடைய இருதயங்கள் கொழுந்துட்டு எறியும்படியாய் நீர் உம்முடைய ஆவியானவரை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today,
or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.